வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஆன்றோர்களுடைய பழமொழிக்கு இணங்க நமது சமய ஆச்சாரியர்களில் ஒருவரான ஆதிசங்கர பகவத்பாதாருடைய அருசமய வழிபாட்டு நெறிகளிலே ஒன்றான சைவ வழிபாட்டின் கண்ணே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். சைவர்கள் கோவில் என்று சொன்னாலே உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஆலயம் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம். காஞ்சிபுரம் திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, தில்லை நடராஜ பெருமானை தரிசித்தாலே முக்தி என்ற அற்புதமான ஒரு வழக்கு உண்டு. அந்த வகையிலே நடராஜ பெருமானை சென்று தற்பொழுது தரிசிக்கலாம். அப்பர் சுவாமிகள் தனது தேவாரத்திலே ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை என்று அற்புதமாக சொல்லுவார். அப்படி விசேஷமான இந்த சிதம்பரத்திற்கு இன்னொரு சிறப்பு உண்டு. பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஆகாயஸ்தலம் என்ற ஒரு சிறப்பு உண்டு. நிலத்திற்கு காஞ்சிபுரத்தையும் திருவாரூரையும் சொல்லுவார்கள், நீருக்கு திருவானைக்காவல், நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு காளஹஸ்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு உண்டு. அப்படியே பஞ்சபூதங்களிலே ஆகாயத்துக்குரிய ஸ்தலமாக கருதப்படுகிற இந்த சிதம்பரம் என்பது புண்ணிய பாரத தேசத்தின் கண்ணே, தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து தெற்கே 245 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூரிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 63 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சுவாமியினுடைய திருநாமம் திருமூலநாதர், அம்பாள் உமையம்மை. விசேஷமாக ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்தி, பொன்னம்பலத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய நடராஜ பெருமான், அம்பலக்கூத்தன், ஆடல் வல்லான் என்ற சொல்லக்கூடிய சுவாமி, சிவகாமி அம்மையார் மற்றும் சந்திர மௌலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஸ்படிகத்திலே ஆன ஒரு லிங்கம் என்பது இந்த பொன்னம்பலத்திலே உள்ளது. நடராஜ பெருமான் 5 தொழில்களினுடைய அடையாளமாக பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கே எழுந்தருளி நடனம் புரிவதாக சொல்லுவார்கள். அவருடைய வடிவழகு அற்புதமாக மேலும் மேலும் சுவாமியை பார்த்து கொண்டிருக்க மாட்டோமா, மேலும் மேலும் இந்த பூமியிலே பிறந்து நடராஜ பெருமானை தரிசிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஆவலை தூண்டுகிற வகையிலே இருக்கும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. திருநாவுக்கரசு சுவாமிகள் இதை அற்புதமாக சொல்லுவார். மகான்கள் எல்லாம் பிறவிகளே வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நடராஜ பெருமானே, உன்னை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தால் எத்தனை பிறவி வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்ற கருத்தினுடைய அடிப்படையிலே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே என்ன. இந்த மனிதனுடைய பிறவி என்பது அவசியமாக தான் இருக்குது. நடராஜ பெருமானுடைய இந்த தரிசனத்தை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த மனித பிறவி கண்டிப்பாக எடுக்கணும் என்று சொல்லி, இந்த நடராஜாவினுடைய அழகை காணுவதற்கே இந்த பிறவி எடுக்கணும், பிறப்பொருள்களை காண்பதற்கல்ல. நடராஜாரை காண வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பிறவி வேண்டும் என்றாலும் எடுக்கலாம் என்ற வகையிலே நடராஜருடைய அந்த அழகை அற்புதமாக அப்பர் சுவாமிகள் எடுத்து காட்டுகிறார். இந்த சிதம்பரத்திற்கு விளக்கமாக சித்து ப்ளஸ் அம்பலம் என்று சொல்லுவார்கள். சித்து என்பது அறிவை குறிக்கும், அம்பலம் என்பது வெட்டவெளி, அறிவுவெளி, ஞானவெளி என்றெல்லாம் விளக்கம் எடுத்துக்கொள்ளலாம். வழக்கமாக ஒரு பாடல் உண்டு சித்தர் பாடல்களிலே, வெட்டவெளிதனை மெய்யென்றிருப்பார்க்கு பட்டயம் மேதுக்கடி குதம்பா என்று ஒரு குதம்பை சித்தை பாடல் உண்டு. குடம்பை சித்தருடைய பாடலிலே வெட்டவெளிதனை மெய்யென்றிருப்பார்க்கு பட்டயம் மேதுக்கடி என்று ஒரு பாடல். அந்த உலகத்திலே பஞ்சபூதங்களிலே ஆகாயம்தான்
அனைத்தையும் தாங்குகின்ற ஒரு இடம். இந்த வெட்டவெளியில் தான் சகல புவனங்களும் கோடானு கோடி அண்டங்களும் சுழன்று கொண்டிருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த வெட்டவெளி. அது ஒன்றுதான் மெய் என்று உணர வேண்டும். அதனுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே தான் நடராஜாவுடைய சன்னதியிலே ஒரு சிதம்பர ரகசியம் என்றே சொல்லுவார். சன்னதிக்குள்ளே இருக்கிற ஒரு திரையை விலக்கி வெட்டவெளிக்கு மேலிருந்து தங்க வெல்விலைகள் அசைந்து கொண்டிருக்க அந்த வெட்டவெளிக்கு தீப தரிசனம் காண்பிப்பார்கள், தீபாராதனை காண்பிப்பார்கள். அந்த வெட்டவெளி தான் மெய். ஆக அந்த வெட்டவெளியில் இருந்து கொண்டு சகல புவனங்களும் ஆடுகிறது. அதை இயக்குகிறவன் இறைவன் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த வெட்டவெளியினுடைய மெய்மைத்தன்மையை இந்த சுவாமி நமக்கு விளக்குகிறார். சுவாமியினுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பொன்னம்பலம் என்று இதற்கு பெயர். இந்த பொன்னம்பலத்தை தங்க ஓடுகளினாலே வேய்ந்தவன் முதலாம் பராந்தக சோழன் என்று வரலாற்று குறிப்பு உள்ளது. இந்த பொன்னாலான கூரையை வேய்வதற்கு 21,600 தங்கத்தகடுகளை பயன்படுத்தியிருக்கிறான். இதனுடைய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சு இழுத்து விட வேண்டும். அப்படி ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா 21,600 முறை ஒரு மனிதன் தன்னுடைய சுவாசத்தை வெளிப்படுத்தினால் அவனுக்கு பூர்ண ஆயுள் கிட்டும் என்பது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் உண்மை. இந்த அறிவியலுடைய உண்மையை அற்புதமாக ஆலயத்திலே வைத்து 21,600 தங்க ஓடுகளை வேந்திருக்கிறான் இந்த பொன்னம்பலத்தில். அந்த ஓடுகளை இணைப்பதற்காக 72,000 தங்க ஆணிகளை பயன்படுத்தியிருக்கிறான். இதனுடைய தத்துவம், நம்முடைய உடம்பிலே 72,000 நாடி நரம்புகள் இருக்கிறது என்ற விஷயத்தை அற்புதமாக இந்த ஆலயத்திலே இந்த பராந்தக சோழன் நிர்மாணித்திருக்கிறான். இப்படி ரொம்ப விசேஷமான இந்த சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் பல்வேறு பெயர்களால் இங்கு அழைக்கப்படுகிறது. பெரும்பற்ற புலியூர் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இந்த சிதம்பரம் ஸ்தலத்தினுடைய பகுதி முழுவதுமாக தில்லைவனம் நிறைந்திருந்த பகுதி என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்தலத்திலே விசேஷமான தீர்த்தங்கள் உண்டு. சிவகங்கை தீர்த்தம் முதலான 10 விசேஷமான தீர்த்தங்கள் இங்கு உண்டு. இந்த 10 தீர்த்தங்களிலும் சுவாமி தை அமாவாசையிலே சென்று தீர்த்தவாரி உற்சவம் கண்டு அடியார் பெருமக்களுக்கு அருள்பாலிக்கிற சம்பவம் எல்லாம் உண்டு. இந்த 10 தீர்த்தங்களிலே விசேஷமாக ஒரு தீர்த்தம் திருப்பார்கட தீர்த்தம் என்றே ஒன்று உண்டு. அதற்கு என்ன விசேஷம் என்று சொன்னால், 12 திருமுறையிலே திருப்பல்லாண்டு என்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி உண்டு. ஓதுவாமூர்த்திகள் பஞ்சபுராணம் பாடும் பொழுது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்ற வரிசையிலே பாடுவார்கள். அப்படி திருப்பல்லாண்டிலே ஒரு பாடல் வரும். பாலுக்கு பாலகன் வெண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான், மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன், மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமா பாவித்து நட்டம் செய்ய வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று அற்புதமான ஒரு திருப்பல்லாண்டு பதிகம் உண்டு. இதில் வருகிற பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்று வருகிற வார்த்தைக்கிணங்க இந்த சிதம்பரத்தில் இருக்கிற 10 தீர்த்தங்களிலே ஒன்று திருப்பார்கடல் தீர்த்தம்னே ஒன்று உண்டு. இதற்கு உபமன்யு தீர்த்தம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இதை உபமன்யு என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா, சிதம்பரம் நடராஜாவினுடைய இந்த நடனக்கோலத்தை காண்பதற்காக இங்கே வந்து தவம் இருந்த முனிவர்களில் ஒருவர் வியாக்கிரபாதர், மத்தியந்திர முனிவருடைய குமாரர் என்று சொல்லுவார்கள். இந்த வியாக்கிரபாதரோடு பதஞ்சலி முனிவரும் ஆதிசேஷனுடைய அம்சமாக பிறந்த பதஞ்சலி முனிவரும் நடராஜாவினுடைய திருக்காட்சி கண்டுகளிக்கு இங்கே வந்து தவம் இருந்தவர்கள். அப்படி தவம் இருந்த இருவரிலே ஒருவரான வியாக்கிரபாதருடைய பிள்ளை உபமன்யு என்பவர். இந்த வியாக்கிரபாதர் வசிஷ்டருடைய சகோதரியை மணம் முடித்துக் கொண்டவர். இப்போ உபமன்யுக்கு வசிஷ்டருடைய மனைவியான அருந்ததி அத்தையாகிறார்.
வியாக்கிரபாதருக்கு உபமன்யு பிறந்தவுடனே வழக்கமாக குழந்தைகள் பிறந்ததும் அத்தை வீடு மாமா வீடு என்று சென்று வளருவார். அப்படி இந்த உபமன்யு பிறந்தவுடனே தன்னுடைய அத்தையனுடைய பாச பராமரிப்பிலே வளர்ந்து வருகிறார். வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே அருந்ததி அற்புதமாக பாசப்பிணைப்போடு அந்த குழந்தையை வளர்த்து வருகிறாள். அங்கே என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே தேவலோக பசுவான காமதேனு உண்டு. அப்போ அருந்ததியிடம் வளர்கிற அந்த உபமன்யுவுக்கு அருந்ததி குழந்தைக்கு வேண்டும் பொழுதெல்லாம் காமதேனு பாலவே கறந்து கொடுப்பார். அதை குடித்து குடித்து அந்த ருசி அந்த குழந்தைக்கு அற்புதமாக பழகியிருக்கிறது. சில நாட்கள் கழித்து வசிஷ்டருடைய ஆசிரமத்திலிருந்து மீண்டும் வியாக்கிரபாதருடைய இடத்துக்கு வந்த பிறகு அந்த குழந்தை அழுகிறது பசிக்காக. அன்னையார் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். குழந்தை குடிக்க மறுக்கிறது. என்னன்னு கேட்டால், அத்தை வீட்டிலே சாப்பிட்ட பால் போல் இது இல்லையே, அதில் இருக்கிற சுவை இதில் இல்லையே, எனக்கு இந்த பால் வேண்டாம் என்று அடம்பிடித்து தான். அத்தை வீட்டில் காமதேனு இருந்தது. அந்த காமதேனு என்பது தேவலோக பசு. அந்த காமதேனுவினுடைய பசுவுக்கு ஒப்பாக வேறு பசுலாம் கிடைக்காது. குழந்தை இதை தான் சாப்பிடணுன்னாங்க. எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாராம். அதுதான் வேணும்னா இறைவனுடைய கருணை இருந்தால் தான் பெற முடியும்னு சொல்லலை. அந்த குழந்தை இறைவனை வேண்டி காமதேனுடைய பால் வேண்டும் என்று வைராக்கியமாக இறைவனை குறித்து தவம் இருக்க, பல பேர் நாரதர் முதலான முனிவர்களெல்லாம் இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியம், காமதேனு பாலாவது உனக்கு இறைவன் கொண்டு கொடுப்பதாவது என்றால் எளிய நகையாடினார்கள். அந்த உபமன்யு என்ற குழந்தை வைராக்கியத்தோடு, அதுதான் முக்கியமான விஷயம். பக்தர்கள் கூட இறைவனை வழிபட்டவுடனே கைமேல் பலன் கிடைக்கவில்லை என்று தான் சொல்லுவோம் எழிய, வைராகி சிந்தனையோடு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இறைவனுடைய அருள் கனிந்து வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஒரு சிலருக்கு தான் உண்டு. அந்த குழந்தை வைராகியத்தோடு நிச்சயம் சிவபெருமான் வருவார், எனக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையோடு தவம் இருந்தது. சிவபெருமான் பார்த்தார், இந்த குழந்தை இவ்வளவு வைராகியத்தோடு நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கடலையே திருப்பி அந்த பக்கம் விட்டார். அந்த குழந்தை இருக்கிற இடமா, அதான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்று 12 திருமுறையிலே திருப்பல்லாண்டு பதிகத்தில் வருகிற பாடு. அப்படி இந்த சிதம்பரம் ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கும் விசேஷம் உண்டு. அப்படி சிவகங்கை தீர்த்தம் முதல் 10 வகையான விசேஷ தீர்த்தங்கள். அதில் இந்த திருப்பார்கடல தீர்த்தத்திற்கு சிவபெருமானே அழுத குழந்தையாக உபமன்யுவுக்காக கொண்டு வந்த தீர்த்தம் என்ற சிறப்புகள் எல்லாம் உண்டு. அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கே எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே என்பது அப்பர் சுவாமிகளுடைய தேவார். இப்படிப்பட்ட அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று ஒரு இடத்துல பாடியிருப்பார். இந்த பொன்னம்பலத்தில் இருக்கிற ஒரு விசேஷம், ஏற்கனவே பார்த்தது போல 21,600 தங்க ஓடுகள், 72,000 தங்க ஆணிகளோடு கூட நவசக்திகளுடைய அம்சங்கள் கூரையில் இருக்கிறது. பொன்னம்பலத்திலே உள்ளே செல்வதற்கு முன்பாக பஞ்சாட்சர படி என்று சொல்லக்கூடிய நமசிவாய மந்திரத்தினுடைய அடையாளமாக 5 படிகள், நடராஜாவை சுற்றி 4 தூண்கள், 4 வேதங்களினுடைய அடையாளமாக பொன்னம்பலத்தினுடைய விட்டத்திலே 64 ஆரங்கள், 64 கலைகளுடைய அம்சமாக, அதற்கு மேலாக அங்கே பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரருக்கு நித்திய அன்னாபிஷேகம் நடப்பதாக சொல்லுவார். வழக்கமாக சிவாலயங்களிலே ஐப்பசி பௌர்ணமியிலே அன்னாபிஷேகம் நடக்கும். சந்திரமௌலீஸ்வரருக்கு நித்திய அன்னாபிஷேகம் நடப்பதாக ஒரு ஐதீகம். தில்லை சிதம்பரத்தில் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஆலயம் சுமார் 43 ஏக்கர் பரப்பளவிலே இருப்பதாக ஒரு கணக்கு உண்டு. 7 நிலை கோபுரங்கள், ராஜகோபுரங்கள் 4 புறங்களிலும் 4 உண்டு. நடராஜ பெருமானுடைய விசேஷ விழாக்களாக பார்க்கும் பொழுது 6 கால பூஜை என்பது ஒரு விசேஷ தத்துவத்தின் அடிப்படையிலே நடைபெறுகிறது. இங்கே நடக்கிற விழாக்களிலே முக்கியமானது ஆணி திருமஞ்சனம், மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் என்ற 2ம் ரொம்ப விசேஷம். இது அல்லாமல் மற்றும் 4 அபிஷேகங்கள் நடராஜருக்கு விசேஷமாக நடைபெறும். தை மாதம் வளர்பிறை சதுர்த்தசி, மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி, சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம், ஆணி உத்திர நட்சத்திரம், புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி, மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 6 விசேஷ நாட்களிலே நடராஜ சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும். 6 கால அபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும்
ஆகம விதிப்படி நடத்த வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த மரபினை ஒட்டி தினந்தோறும் சிதம்பரத்திலே 6 கால அபிஷேகம் நடப்பது என்பது வழக்கம். நடராஜாவிற்கு வருஷத்திலே 6 முறை தான் விசேஷ திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் நடக்கும். இதனுடைய முக்கியமான ஒரு தத்துவம், ஒரு காலக்கணக்கினுடைய அடிப்படையிலே மனிதர்களாகிய நமக்கு ஓராண்டு என்பது 12 மாதம், தேவர்களுக்கு நம்முடைய ஒரு ஆண்டு ஒரு நாள் என்ற கணக்கினுடைய அடிப்படையிலே தேவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது விடியற்காலை பொழுது. ஆக அந்த விடியற்காலை பொழுதிலே சுவாமிக்கு முதலிலே ஒரு அபிஷேகம் நடக்கும். அதுதான் மார்கழி மாதம் திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசனம் என்று எல்லோரும் காணக்கூடிய அற்புதமான ஒரு விழா. மார்கழி மாதம் திருவாதிரை என்பது தேவர்களுக்கெல்லாம் அதிகாலை அபிஷேகம் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே நடராஜாவிற்கு ஒரு அபிஷேகம். அதன் பிறகு சூரிய உதயமான பிறகு உதயகால பூஜை என்று சொல்லுகிறோமே, அந்த வகையிலே தேவர்களுக்கெல்லாம் உதயகாலமாக தை மாதம், நாம் கூட நம்முடைய வழக்கத்திலே தைப்பொங்கல் என்று சொல்லி தை மாதம் முதல் நாள் அன்று சூரியனுக்கு பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். அதே போல தேவர்களுக்கு உதயகாலம் என்பது தை மாதம். ஆக தை மாதத்தில் 2வது ஒரு அபிஷேகம் வளர்பிறை சதுர்த்தசியிலே பண்ணுவார்கள். அதன் பிறகு சித்திரை மாதம் உச்சிக்கால பூஜை என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே தேவர்களுக்கு நண்பகல் பொழுது என்ற அடிப்படையிலே சித்திரை மாதம் திருவோணத்தன்று ஒரு அபிஷேகம் நடைபெறும். அதன் பிறகு ஆணி மாதம் என்பது தேவர்களுக்கு மாலை பொழுது, சாயரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாலை வேளையிலே ஒரு அபிஷேகம் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் என்று நடக்கும். அதன் பிறகு ஆவடி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி, சுவாமிக்கு இரவு நேர அபிஷேகம். அதன் பிறகு புரட்டாசி மாதம் அர்த்தஜாம பூஜையினுடைய அடிப்படையிலே வளர்பிறை சதுர்த்தசியிலே ஒரு அபிஷேகம் நடைபெறும். இப்படி 6 கால அபிஷேகம் நடராஜ பெருமானுக்கு நடத்துவதனுடைய தத்துவம் என்பது ஒவ்வொரு ஆலயங்களிலுமே மனிதர்களுடைய கணக்கின்படி 6 கால பூஜை, தேவர்களுடைய கணக்கின்படி நடராஜாவுக்கு 6 கால பூஜை என்ற அடிப்படையிலே இந்த 6 கால பூஜை என்பது விசேஷம். வழக்கமாக 6 அர்த்தஜாம பூஜை நடந்தவுடனே எந்தெந்த ஆலயங்களிலெல்லாம் இறையாற்றல் இருக்கிறதோ அந்த இறையருள் சக்தி எல்லாம் சிதம்பரத்திலே வந்து ஐக்கியமாகி விடுவதாக ஒரு மரபு. அதிகாலையிலே முதல் கால பூஜை துவங்கும் பொழுது அந்தந்த தெய்வீக சன்னதிகளிலிருந்து புறப்பட்ட சக்திகள் எல்லாம் சிதம்பரத்திலிருந்து மீண்டும் கிளம்பி அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று விடும் என்றது ஒரு கருத்து என்பது உண்டு. அப்படி விசேஷமாக இந்த வழிபாட்டு தத்துவங்களிலே இந்த ஆருத்ரா என்பது ரொம்ப விசேஷம். இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண வேண்டுமென்றே வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இங்கே வந்து தவம் கிடந்தார்கள் என்று சொல்லுவார்கள். வியாக்கிரபாதர் மத்தியந்திர முனிவருடைய மகன். அதிகாலையில் எழுந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவதற்கு மரங்களிலே ஏறினால் வழுக்கும் என்ற காரணத்திற்காக புலிக்கால் வேண்டும் என்று சுவாமி வேண்டி பெற்றவர். ஆகவே வியாக்கிரபாதர் என்று பெயர். வியாக்கிரம்னா புலி. பதஞ்சலி முனிவர் என்பவர் ஆதிசேஷனுடைய அம்சம். நடராஜாவினுடைய ஆருத்ரா தரிசனத்தை கண்டு திருமால் வந்து உடல் பூரித்து மிகவும் பருத்து கொண்டே போனார். அவரை சுமந்து கொண்டிருந்த ஆதிசேஷன் வழக்கமாக இருக்கிறத விட சுவாமி இன்னைக்கு கனமாக இருக்கிறாரே என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியை கேட்டார். அதுக்கு சுவாமி சொன்னாராம், திருமால் தில்லையிலே நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனத்தை கண்டு 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 என்னுடைய உள்ளம் பூரித்து என்னுடைய உடல் பெருத்து விட்டதுன்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட தரிசனத்தை அடியேனும் காண வேண்டும் என்று ஆதிசேஷன் விரும்ப அவரே பதஞ்சலி முனிவராக வந்து தில்லையில் இருந்து தவம் இருந்து நடராஜாவினுடைய தரிசனத்திற்காக காத்திருப்பதாக ஒரு வரலாறு உண்டு. இந்த பதஞ்சலி முனிவர் தான் யோக சாஸ்திரங்களை எல்லாம் நமக்கு அளித்தவர். பதஞ்சலி யோக சூத்திரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பதஞ்சலி முனிவரை பற்றி ஒரு விசேஷமான ஒரு தகவல் உண்டு. பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனுடைய அம்சம். ஆதிசேஷன் நமக்கு எல்லாம் தெரியும், பாம்பு. மிகவும் விஷம் பொருந்திய விஷத்தை காக்கக்கூடியது. இந்த ஆதிசேஷனுடைய மூச்சு காற்று பட்டாலே எதிரில் இருப்பவர்கள் இறந்து விடுவார்களாம். ஆக இந்த பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை நிறைய பேருக்கு சொல்லித்தரணும். ஆகவே எந்த மாணவர்களையும் தன்னுக்கு எதிராக அமர வைத்து சொல்லித்தர மாட்டார். சிதம்பரத்திலே ஆயிரங்கால மண்டபத்திற்கு முன்பாக சீடர்களை அமர வைத்துவிட்டு அவர்கள் முன்பாக ஒரு திரையை கட்டி அதன் பின்பாக அமர்ந்து கொண்டு பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார், திரைமறைவில் இருந்து கொண்டு. நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம்,
என்ன நம்முடைய குருநாதர் திரைமறைவில் இருந்து கொண்டு யோக சூத்திரங்களை பயிற்றுவிக்கிறாரே, அவருடைய உருவம் என்ன விகாரமாக இருக்குமோ, இல்லை மாற்றுத்திறனாளியாக இருப்பாரோ என்று பல பேர் பல சந்தேகங்களுக்கு உட்பட்டார்கள். ஆனால் பார்க்க முடியல. ஏன்னா அவர் முதலிலே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார், ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார் சீடர்களுக்கு, எந்த காரணத்தை கொண்டும் திரையை விலக்கி என்னை பார்க்க வேண்டும் என்று யாரும் முயற்சிக்காதீர்கள் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். குருவினுடைய வார்த்தையை செவிமேல் கொண்டு அற்புதமாக மீறாமல் இருப்பது தான் ஒரு சீடனுடைய கடமை. ஆக யாரும் திரை விலக்கி பார்ப்பதற்கு முயற்சிக்கவில்லை. ஒரு நாள் பதஞ்சலி முனிவர் ஏதோ ஒரு பணி நிமித்தமாக தன்னுடைய சீடர்களை ஒருவனை வெளியே அனுப்பியிருந்தார். நன்கு பெயர் பெற்ற மாணவன். அவன் ஏதோ ஒரு நிமித்தமாக குருவினுடைய கட்டளை ஏற்று வெளியே சென்றிருந்தான். அந்த நேரம் பார்த்து மற்ற மாணவர்கள் எல்லாம் இந்த குருவை எப்படியாச்சும் இன்றைக்கி பார்த்துடணும் என்று சொல்லி திரையை விலக்கி பார்க்க முயற்சித்தார்கள். திரையை விலக்கியவுடனே அவருடைய மூச்சு காற்று பட்டு அத்தனை சீடர்களும் மாண்டதாக ஒரு வரலாறு. உடனே பதஞ்சலி முனிவரே பதறிப்போனார். அடடா, இந்த யோக சாஸ்திரங்களை யார் மூலமாக உலகத்திற்கு தெரியப்படுத்துவது என்று சொல்லி வருந்திய நேரம் வெளியே சென்ற ஒரே ஒரு சீடன் தப்பியவன் உள்ளே வந்தான். திரையை மீண்டும் பழையபடி மூடிவிட்டு உள்ளிருந்தே அந்த சீடனுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் நினைக்கிறார். அந்த சீடன் தன்னோடு பயின்ற மாணவர்கள் எல்லாம் சாம்பலாகி இருப்பதைக் கண்டு மாண்டிருப்பதைக் கண்டு மனம் குமரினான். பதஞ்சலி முனிவரே விளக்கத்தை சொன்னார். அதன் பிறகு அவசரப்பட்டு தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் இப்படி பலியாகிவிட்டார்களை சொல்லி வேதனைப்பட்டான். அந்த ஒருவருக்கு மட்டுமே பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை கற்பித்தார். அந்த ஒருவர் யாருன்னு கேட்டார், அவர்தான் கௌடபாதர். அவருடைய சீடர் கோவிந்த பகவத் பாதர், அவருடைய சீடர் ஆதிசங்கரர் என்று இப்படி வம்சா வழியாக வரும். இப்படி ஒரு பல சிறப்புகள் இந்த தில்லை சிதம்பரத்திலே உண்டு. இதற்கு மேலாக மார்கழி திருவாதிரையிலே இன்னொரு அதிசயம். அன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் ஆருத்ரா அன்று களியை பிரசாதமாக வாங்கி எப்படியாச்சும் சாப்பிட்டுணும். ஆருத்ராவிற்கு ஒரு கைப்பிடி களி என்று சொல்லுவார், ஒரு வாய் களி என்று ஒரு பழமொழி உண்டு. ஏன் இப்படி ஒரு பழமொழி வந்தது என்று சொன்னால், பட்டினத்தடிகள் கேள்விப்பட்டிருப்போம். பட்டினத்தடிகள் பூம்புகாரில் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக அந்த காலத்தில் எல்லாமே அனைவற்றையும் துறந்து துறவியாக போனவர். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கும் வெளியூர்களுக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கணக்கு பிள்ளையாக சேந்தனாரிடம் ஒப்படைத்தார். சேந்தனார் அனைத்தையும் எல்லோரிடம் ஒப்பித்துவிட்டு தானும் ஒரு சாதாரண மனிதனாக வெளியே வந்து சிதம்பரத்திலே அவருக்கு முடிந்த பணிகளை செய்து பிழைப்பு நடத்தி கொண்டு வருகிறார். காலப்போக்கில் அவருக்கும் செல்வம் குன்றிவிட உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு நாள் கிடைத்த அரிசி மாவு வெல்லம் இவற்றை கொண்டு ஒரு களி கிளறி வைத்து சாப்பிடலான்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறார். அதுதான் அன்றைக்கு தான் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாலித்தல் என்ற மரபின்படி அடியார்கள் எவர் வந்தாலும் அன்னம்பாலிப்பது என்பது மரபு. தில்லைக்கே அன்னம்பாலிக்கும் தில்லை என்று பெயர். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்ற அற்புதமான ஒரு சிறப்பு உண்டு. அப்படி அன்றைய தினம் சேந்தனாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி, சேந்தனாருடைய பக்தியை உலகுக்கு மெய்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் ஒரு சிவனடியார் வடிவத்திலே சென்று அந்த சேந்தனார் வீட்டிலே சென்று அவருடைய வீட்டிலே பிரசாதமாக வைத்திருந்த அந்த களி அமுதை வாங்கி தான் உண்டார். அதன் பிறகும் என் அகத்தாளுக்கும் கொஞ்சம் வேண்டும் என்றார். அவர் அகத்தால்னா சிவகாமி அம்மையார், சிற்றம்பல பொன்னம்பலத்தில் இருக்கிற சிவகாமி அம்மையாரை வெளிப்படையாக சொல்லாமல் வந்திருப்பது தான் என்று உணர்த்தாமல் என்னுடைய அகத்தாளுக்கும் கொஞ்சம் இந்த களி கொடுக்கணும் கேட்ட உடனே மகிழ்ச்சியோடு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் களியை கொடுத்தமிச்சார். சுவாமி அதை சாப்பிட்டு விட்டு ஒரு எந்தவித திருவிளையாடலும் இங்கே நிகழ்த்தவில்லை. வாங்கின்னு வழக்கமாக சாதாரண மனிதனை போன வெளியேறினார். மறுநாள் காலையிலே சிதம்பரம் தீட்சிதர்கள் எல்லாம் பொன்னம்பலத்தை திறந்த பொழுது பொன்னம்பலம் வாயிற்படியிலிருந்து நடராஜ பெருமான வரையிலே அந்த களி சிந்திருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். ஆக இப்படி அசுத்தமாக யார் செய்திருப்பார்கள்? இங்கே களிப்பிரசாதத்தை நாம் சந்நிதியை மூடும் பொழுது இது இல்லையே, இப்பொழுது எப்படி வந்தது என்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். அன்று ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஆருத்ரா திருவிழாவிலே ஒரு தேர் திருவிழா. அனைத்து பக்தர்களும் தேரை வடம்பிடித்து இழுக்கிறார்கள். இந்த களியை உண்டது யார் என்பதை தீட்சிதர்களுக்கு
உணர்த்த வேண்டும், பொதுமக்களுக்கு உணர்த்த வேண்டும், சேந்தனாருடைய சிறப்பை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானுடைய எண்ணம். இந்த விஷயத்தை தீட்சிதருடைய கனவிலேயும் சென்று சொல்லிவிட்டார். தேர் திருவிழாவின் பொழுது இதற்குரிய விளக்கத்தை எங்கள் பெறுவீர்கள் என்று சுவாமி உணர்த்த அங்கே தேர் திருவிழா நடக்கிறது. தேரை வடம்பிடித்து இருக்கிறார்கள். சிறிது தூரம் சென்றவுடனே தேரினுடைய சக்கரம் பூமியிலே புதைபெற்று விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். யானைகளை கொண்டு வந்து இழுக்கிறார்கள், மல்லர்களை கொண்டு வந்து இழுக்கிறார்கள். எது செய்தாலும் அந்த தேரை புதைந்த சக்கரத்தை மேலே எழுப்பி தேரோட்டம் நிகழ்த்த முடியவில்லை. அப்பொழுது ஒரு அசிரியரை கேட்கிறது, சேந்தனாரே நீர் பாடும் என்று சொல்லி ஒரு அசிரியர் கேட்கிறது. அப்பொழுது சேந்தனார் ஒரு பாடலை பாடுகிறார். 12 திருமுறையிலே திருப்பல்லாண்டு என்ற பதிகத்திலே வரும். மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சே மண்டபத்திலே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னனடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறித்தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி அற்புதமாக அடியார் பெருமக்கள் வாழ வேண்டும், தில்லை நகர் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுநல நோக்கத்தோடு அடியார்கள் வாழ வேண்டும், ஆண்டவனும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான இந்த பதிகத்தை பாடிய உடனே ரொம்ப வெகு லகுவாக அந்த தேரினுடைய சக்கரம் புதைந்த இடத்திலிருந்து மேலே எழும்பியது. தேரோட்டம் சிறப்பாக நடந்தது என்று சொல்லுவார்கள். அந்த பாடல் வந்த திசையை நோக்கி எல்லோரும் பார்த்தார். அவர்தான் சேந்தனார் என்பதை எல்லோரும் சொல்லாமலே புரிந்து கொண்டார்கள். எப்படி ஒரு பாடலுக்கு இறங்கி புதையுண்ட தேர் சக்கரத்தை சுவாமி மேலே தூக்கி நிறுத்தினார்னு சொன்ன அவருடைய பெருமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அற்புதமான சிறப்புகள் எல்லாம் நடந்த அற்புதமான ஒரு ஸ்தலம். உண்மையான அடியவர்களை உலகுக்கு காண்பித்து அவர்களை உயர்த்துவது என்பது இறைவனுடைய பெருங்கருணை உள்ளம் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த அற்புதமான சிதம்பரம் ஆலயத்தினுடைய திருப்பணிகளை கோச்செங்கட் சோழன் முதற்கொண்டு பல்வேறு சோழ மன்னவர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள், நகரத்தார்கள், காஞ்சிபுரம் பச்சையப்ப முதலியார் போன்ற அற்புதமான மகானுபவர்கள் எல்லாம் இந்த சிதம்பரம் ஆலயத்தினுடைய திருப்பணிகளை செவ்வனை செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு விசேஷ அம்சம், ராஜராஜன் அபய குலோத்துங்கன் என்ற சோழனுடைய காலத்திலே தான் சிதம்பரத்திலே ஏதோ காரணத்திற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு அறையிலே வைத்து பூட்டி வைக்கப்பட்டிருந்த தமிழ் வேதமாகிய 12 திருமுறைகளை திருநாரையூரிலே பொல்லாப்பிள்ளையாருக்கு அற்புதமாக சேவை சாதித்து கொண்டிருந்த நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக ராசராஜன் அபய குலோத்துங்க சோழன் தில்லையிலே பூட்டி வைக்கப்பட்டிருந்த 12 திருமுறைகளையும் எடுத்து நாம் எல்லாம் அற்புதமாக இன்று இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற வகையிலே கொடுத்த ஒரு அற்புதமான சரித்திரம் இங்கே உண்டு. இது சிதம்பரத்திலே இதனுடைய தொடர்பாக ஒரு பிள்ளையார் உண்டு. திருமுறையை காட்டி கொடுத்த பிள்ளையார், அதை காட்டி கொடுத்தவர் பொல்லா பிள்ளையார், திருநாரூரில் இருக்கிறவர். நம்பியாண்டார் நம்பியினுடைய உறுதுணையோடு ராஜராஜன் அபய குலோத்துங்க சோழன் திருமுறைகள் பூட்டி வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து தீட்சிதர்களிடம் சென்று அவைகளை வெளியே கொண்டு வந்து கொடுக்குமாறு உரைக்க, எழுதியவர்களே வந்தால் தரப்படும் என்று அவர்கள் உரைக்க, சரி நான் எழுதியவர்களை அழைத்து வருகிறேன், அழைத்து வந்தால் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார். எழுதியவர்கள் அப்போ இல்லை, தேவாரம் பாடிய மூவர்லாம் கிடையாது. 12 திருமுறை எழுதியவர்கள்லாம் அப்பொழுது யாரும் உயிரோடு இல்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயற்றப்பட்ட அந்த நூல்கள் எல்லாம் தாழிட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் எங்கே திரும்பி வரப்போகிறார்கள் என்ற எண்ணத்திலே அவர்களை அழைத்து வந்தால் கொடுப்பேன் என்று சொன்னவுடனே தேவார நூல்களெல்லாம் எப்படி கொண்டு வருவது என்று நாமெல்லாம் நினைப்போம். ஆனால் ராஜராஜன் அபய குலோத்துங்கன்னு உறுதிமொழி கொடுத்தான். அவர்களே நான் அழைத்து வருகிறேன், அழைத்து வந்தால் தருகிறீர்களா என்று கேட்ட உடனே அவர்களை அழைத்து வந்தால் கண்டிப்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தீட்சிதர்கள் உறுதியளித்தார்கள். அதன் பிறகு அற்புதமாக தேவார மூவர்களுடைய படிமங்கள் பஞ்சலோகமான விக்கிரகங்களை வடிவமைத்து அதை கொண்டு வந்து திருமுறை ஒளித்தி வைக்கப்பட்டிருந்த இடத்துல நிறுத்தி, இதோ இயற்றியவர்களே வந்திருக்கிறார்கள், கொடுங்கள் என்று கேட்கிறார். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள். இயற்றியவர்கள் என்று எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இது உயிரற்ற ஒரு சிலையாயிற்றே, இந்த சிலையை கொண்டு வந்து இவர்கள் தான் தேவாரத்தை எழுதினவர்கள் என்று சொன்னால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த சோழ மன்னன் சொல்கிறான், நீங்கள் தினந்தோறும் முப்போதும் தீண்டி வழிபாடு செய்கிற நடராஜ பெருமான் உயிருள்ளவரா ஒரு சிலையான்னு கேட்டாங்க.
ஒரு சிலை தான் இருந்தாலும் அவர் தெய்வீக ஆற்றலுக்காக நாங்கள் வணங்குகிறோம் சொன்னாங்க. அப்போ அந்த சிலைக்கு தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்புகிறீர்கள் அல்லவா? அந்த சிலை தானே நடராஜரை நினைத்து வழிபடுகிறீர்கள். அதே போல இந்த சிலைகள் தான் தேவார மூவர்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும், கொடுங்கள் சொன்னாங்களா. அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிக்கலை. அது ஒரு சிலையைத்தானே தெய்வமாக நம்பி வழிபடுகிறீர்கள். நீங்கள் இங்கே சிலை என்று நினைத்தால் சிலை, தெய்வம் என்று நினைத்தால் தெய்வம். அதுபோல் இவர்கள் உயிரற்றவர்கள் என்று நினைத்தால் உயிரற்றவர்கள் தான், உயிரோட்டம் உள்ளவர்கள்னா உயிரோட்டம் உள்ளவர்கள் தான். நீங்கள் எப்படி நடராஜாவுடைய சிலையை நடராஜராக வழிபடுகிறீர்களோ அதுபோல் தேவார மூவர்களுடைய சிலையும் அந்த மூவர்களை தான் என்று கருதி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அதன் பிறகு தாழ்பாலை திறந்தார்கள். அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி எடுத்து நமக்கெல்லாம் கொடுத்தான் ராஜராஜன் அபய குலோத்துங்க சோழன் என்பவன் என்பது ஒரு வரலாறு. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கே ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்ற அப்பர் சுவாமிகளுடைய வாக்கின்படி தில்லையம்பலத்திலே நடனம் புரிகிற நடராஜ பெருமானுடைய திருவடியை வணங்கி அடைக்கலம் புகுந்தோம் என்று சொன்னார். நமக்கு வேண்டிய அபயக்கரத்தை கொடுத்து நம்மை தூக்கி விடுவதற்கு சுவாமி எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். ஆக வாய்ப்பு நேரும் பொழுதெல்லாம் சிதம்பரம் நடராஜரை சென்று தரிசித்து அவன் அருள் பெற்று நலம் பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிற தருணத்திலே இந்த ஆலயத்துக்குரிய இன்னொரு சிறப்பு, சைவ வைணவ பேதமின்றி இது ஒரு சிவக்ஷேத்திரமாக இருந்தாலும் கூட வைணவ கடவுளாகிய திருமாலுக்கும் இங்கே சன்னதி உண்டு. ஒரே நேரத்திலே நடராஜரையும் திருமாலுடைய அம்சமாகிய தில்லை கோவிந்தராஜ பெருமாளையும் சிதம்பரத்தில் தரிசிக்கலாம். இந்த தில்லை நடராஜர் திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாக பாவித்து மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தலம். ஆக சைவ வைணவ பேதமின்றி பெருமாளும் இந்த ஆலயத்தில் எழுந்தருளிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு. ஆக அனைவரும் வாய்ப்பு நேரும் பொழுதெல்லாம் சிதம்பரத்துக்கு வாருங்கள், தில்லை நடராஜ பெருமானை தரிசியுங்கள், தில்லை கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசியுங்கள், நலம் பெறுங்கள், வளம் பெறுங்கள்.